விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இலங்கை அணி T20 உலக கிண்ண தொடரின் அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை முற்றும் முழுதாக இழந்திருக்கிறது. இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தவரையில் பலத்த வேதனையும் மிகப்பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். ஆசிய அணிகள் எதுவும் இல்லாத அரையிறுதி ஆட்டம் வரலாற்றில் முதன்முறையாக அரங்கேறப் போகிறதா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. மைக்கேல் வான் சொல்லியிருக்கிறார், ஆசியர்கள் இல்லாத முதல் அரையிறுதியாக இந்த ஆண்டுக்கான T20 உலக கிண்ணத்தினுடைய அரையிறுதி ஆட்டங்கள் இருக்கலாம் என்று சொல்ல அதனை இலங்கை ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆம், நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லி இன்று வெளியேறி இருக்கிறார்கள். அரையிறுதிக்கான வாய்ப்புகள் இல்லாது போயிருக்கின்ற இந்த சூப்பர் 8 முதல் அணியாக இலங்கை அணிதான் வெளியேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. இலங்கை விளையாடி இருக்கின்ற 2 ஆட்டங்கள் 2லுமே தோற்று போயிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஆட்டம் இருக்கிறது. இந்த ஆட்டத்தில் இலங்கை வென்றாலும் தோற்றாலும் ஒன்றும் செய்வதற்கில்லை. சில வழிகளில் பாகிஸ்தானுக்கு அரையிறுதிக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நியூசிலாந்தை தோற்கடித்து நியூசிலாந்தை முந்திக் கொண்டு பாகிஸ்தான் அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்று சொல்லி கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை பெற்றால் மட்டும்தான் சாத்தியப்படும். 90% வாய்ப்புகள் பாகிஸ்தானுக்கும் இல்லை என்று சொல்லலாம். இலங்கை அணி இந்த ஆட்டம் என்பது இலங்கையினுடைய கையிலே இருந்த ஆட்டம். ஒரு கையிலே இருந்த ஆட்டத்தை எப்படி கோட்டை விடுவது என்பதை இலங்கையிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் போல இருக்கிறது. 168 ஓட்டங்களை 7 விக்கெட்டுகளை இழந்து நியூசிலாந்து பெற்றுக் கொண்டது. அதுவும் இறுதி 4 ஓவர்களிலே 70 ஓட்டங்கள் பெறப்பட்டன. ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து அணி இவ்வளவு தட்டுத்தடமாறுகிறது, 100 ஓட்டங்களையாவது பெறுவார்களா என்கிற ஒரு நிலைமைதான் இருந்தது. அப்படி இருக்க மிச்சல் சாண்டனர் மிகச்சிறப்பாக ஆடி இருந்தார். இன்றைய நாளில் அவருடைய இன்னிங்ஸ் தான் என்று நியூசிலாந்தை மிக பெருமளவிலே காப்பாற்றி இருந்தது என்று சொல்லலாம். இந்த கட்டத்தில் வேறு அணிகள் யாராவது இருந்திருந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமாக சேர்ந்து சோடி போயிருப்பார்கள். ஒரு 100 ஓட்டங்களுக்குள் இவர்கள் ஆட்டமிழந்து சென்றிருப்பார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஆனால் இன்று நியூசிலாந்து அப்படி செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 75 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் என்று இருந்தவர்கள் திடீரென்று அடுத்து வந்த 7 பந்துகளிலே 3 விக்கெட்டுகளை இழந்தார்கள். 84 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் என்கின்ற நிலை இருந்தது. 84 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் என்கின்ற நிலையில் இருந்த இந்த நியூசிலாந்து 168 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள் என்கின்ற அடிப்படையில் உயர்ந்தது. இறுதி 4 ஓவர்களில் 70 ஓட்டங்களை விளாசி தள்ளினார்கள். 16 ஓவர்கள் வரைக்கும் போட்டி இலங்கையினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்தது. 98 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள். அந்த இறுதி 4 ஓவர்களில் ஒரு 40 ஓட்டங்களை கொடுத்திருந்தாலும் கூட ஒரு 140க்கும் குறைவான ஒரு வெற்றி இலக்கை நிர்ணயித்து இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த 17வது ஓவரை வீசிய துஷ்மந்த சமீர அதுவரைக்கும் 2 ஓவர்கள் 8 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தவர் மொத்தம் 18 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். தீக்ஷன அதுவரைக்கும் 3 ஓவர்கள் 9 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தவர் 18வது ஓவரில் மொத்தம் 21